தினத்தியான நிகழ்ச்சிக்கு உங்களை அழைப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று நாம் பார்க்க போகும் தேவ வசனத்தின் தலைப்பு பிறப்பும் இல்லை, இறப்பும் இல்லை, தாய் தந்தையும் இல்லை, அவர் பிரதான ஆசாரியர், ராஜாதி ராஜா என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்க போகிறோம். எப்படி ஒரு மனிதன் பிறப்பு இல்லாமல் இறப்பு இல்லாமல் இருக்க முடியும் என்று சிந்திப்பீர்களேயாகில், நீங்கள் பார்க்க போகிறவர் பிறப்பும் இல்லை, இறப்பும் இல்லை. அவருக்கு ஜீனியாலஜியும் கிடையாது. அதாவது இந்த வம்சத்திலிருந்து பிறந்தார், இந்த வம்சத்திலிருந்து பிறந்தார், எதுவுமே கிடையாது. அப்பேற்பட்ட ஒரு மனிதர். யாரையும் நேசிக்காதீங்க. ஏன்னா நீங்கள் யாரை நேசிக்கிறீங்களோ அவங்க கூட இருக்கவே மாட்டாங்க. ஏன் அப்படி சொல்லுகிறேன் என்றால், இது உலக இயல்பு. எனக்கும் கூட என் வாழ்க்கையிலே நான் யாரையெல்லாம் ரொம்ப நேசிக்க ஆரம்பிப்பேனோ அவங்கள என்னை விட்டு போயிடுவாங்க. அது என்னுடைய ஆசை. ஆனால் விட்டு போகாத ஒரே ஒருவர் இருக்கிறார் என்றால் அவர்தான் இயேசு கிறிஸ்து. இன்று கூட இந்த செய்தியை கொடுப்பதற்கு முன்னால் எனக்கு சிறிது கஷ்டமாக இருந்தது. நான் நேசிக்கிறவங்க எல்லாமே என்னை விட்டு பிரிஞ்சு போயிடுறாங்க, அப்படி என்ற ஒரு கஷ்டம். அப்பொழுதுதான் அருள்நாதர் இயேசு சொன்னார், யார் உன்னை விட்டு பிரிந்து சென்றாலும் நான் உன்னோடே இருக்கிறேன், நான் உன்னோடே இருக்கிறேன் என்று தேவன் எனக்கு என் ஆத்துமாவிலே சொல்லியிருக்கிறார். இப்பொழுது வேதத்திற்கு கடந்து செல்வோம். இந்த மனிதர் யார்? பிறப்பும் இல்லை, இறப்பும் இல்லை, ஆசாரியராய் இருக்கிறார். ஆபிரகாம் கூட அவரை வணங்கினார் என்றெல்லாம் சொல்லப்படுகிறதே. யார் அவர் என்று பார்க்க போகிறோம். அவருடைய பெயர் மெல்கிசதேக். மெல்கிசதேக் ஷாலோமுடைய ராஜா என்றும் அவர் ஒரு பெரிய குருவானவர் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆபிரகாம் தன்னுடைய தம்பியான லோத்தும் மற்றவரும் 4-5 ராஜாக்களால் சிறை பிடித்து கொண்டு போனபோது ஆபிரகாமோடு இருந்த 318 வேலைக்காரர்களை கொண்டு அந்த 4-5 ராஜாவை போரிட்டு வென்று அவர்கள் கொள்ளையிட்டு சென்ற அனைத்து சொத்துக்களையும் திரும்ப கொண்டு வருகிறார். வரும்பொழுது இந்த மெல்கிசதேக் ராஜாவை, ஷாலோம் ராஜாவை பார்க்கிறாரு. பார்த்து தலை வணங்கி அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறார். ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை பார்ப்பீர்களே ஆனால், முதலிலே அப்பமும் ரசமும் ஆபிரகாமுக்கு கொடுக்கப்படுகிறது. புதிய ஏற்பாட்டிலே இயேசு அப்பத்தையும் ரசத்தையும் கொடுத்தார். இங்கே மெல்கிசதேக் அப்பத்தையும் ரசத்தையும் ஆபிரகாமுக்கு கொடுத்து அவரை ஆசீர்வதிக்கிறார். நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா, ஆபிரகாம் ஏற்கனவே ஆதியாகமும் 12ஆம் அதிகாரத்தில் 7 விதமான ஆசீர்வாதங்களால் ஆசீர்வதிக்கப்பட்டவன். அப்படி இருக்கும் பொழுது திரும்பவும் ஆபிரகாமை ஆசீர்வதித்து அப்பத்தையும் ரசத்தையும் கொடுக்கிறார். ஆபிரகாமும் தன்னுடைய காணிக்கையை அவருக்கு செலுத்தி வணங்குகிறார். அவர் யார் என்று பார்ப்பீர்களே ஆனால், இந்த மெல்கிசதேக் நீதியின் ராஜா, சமாதானத்தின் ராஜா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யோவானுக்கு இந்த சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்திலும் சமாதானத்தின் அரசர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த சமாதானத்தின் அரசர் தான்
சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லிக் கொடுத்திருக்கிறார். இந்த சமாதானத்தின் அரசர் இயேசுவானவர் இங்கே மெல்கிசேதேக்காய் உருவகப்படுத்தி காண்பிக்கப்படுகிறார். அதை பார்த்தீங்கன்னா தியோனி என்று சொல்றாங்க. அப்படி என்றால் ஆண்டவர் வந்தார் என்று அர்த்தம். இந்த மெல்கிசேதேக்கை பற்றி பார்க்கும் பொழுது வேதத்திலே சங்கீதம் 110:4 சொல்லப்படுகிறது, யூ ஆர் அ priest forever in the order of Melchizedek. இயேசுவானவர் நமக்கு தலைமை குருவானவர். அவர் என்றென்றும் நமக்கு தலைமை குருவானவர். அவர் மெல்கிசேதேக்கின் முறைமையிலே வந்தார் என்று சொல்லப்படுகிறார். அடுத்து எபிரேயர் 6:20 பார்த்தீங்கன்னா, he has become a high priest forever in the order of Melchizedek. அவர் நமக்கு தலைமை குருவாய் இருந்தார் மெல்கிசேதேக்கினுடைய இடங்களிலிருந்து என்று சொல்லப்படுகிறது. எபிரேயர் 7:3 பார்க்கும் பொழுது மெல்கிசேதேக்குக்கு தகப்பனும் தாயும் வம்ச வரலாறும் இல்லாதவர். அப்படி பார்க்கும் பொழுது யார் இந்த மெல்கிசேதேக் என்று நீங்கள் சிந்தித்து ஆராய்ந்து பார்ப்பீர்களேயானால், இயேசுதான் அந்த மெல்கிசேதேக். தாயும் தகப்பனும் இல்லை. இவன் நாட்களில் துவக்கமும் ஜீவனும் முடிவராய் இராமல் தேவனுடைய குமாரனுக்கு ஒப்பானவனாய் என்றென்றைக்கும் ஆசாரியனாய் நிலைத்திருக்கிறான். தேவனுடைய குமாரனுக்கு ஒப்பாய் யார் இருக்க முடியும்? தேவன் தானே இருக்க முடியும். இந்த வசனங்களை இன்னும் நீங்கள் தியானிப்பீர்களேயானால், துவக்கமும் ஜீவனும் உடைய மனுஷனாய் இராமல் தேவனுடைய குமாரனுக்கு ஒப்பானவனாய் என்றென்றைக்கும் ஆசாரியனாய் நிலைத்து நிற்கிறான் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறார். எபிரேயர் 7:21 பார்க்கும் பொழுது, இயேசுவானவரின் ஆணையின்படியே ஆசாரியராக்கப்பட்டது எவ்வளவு விசேஷத்த காரியம் என்று சொல்லப்படுகிறது. இயேசுவானவரின் ஆணைப்படியே ஆசாரியராக்கப்பட்டது எவ்வளவு விசேஷத்த காரியமோ என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வேதத்தில் உள்ள வசனங்கள் தாங்க இயேசுவின் ஆணையின்படி சொல்லப்பட்டிருக்கிறது. இதைத்தான் யோவானுக்கு சுவிசேஷத்தில் இயேசுவே சொல்லி இருக்கிறார். என்ன சொல்லி இருக்கிறார்? யோவான் 8:58 அபிரகாம் உருவாவதற்கு முன்னரே நான் இருந்திருக்கிறேன். ஆமாங்க, இந்த இயேசு உங்களை நேசிக்கிறவர். யார் உங்களை கைவிட்டாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன் என்று சொல்லி உங்களை நேசிக்கிறவர். நான் மிகவும் நேசித்தவர்கள் எல்லாம் என்னை விட்டு விட்டு போய்விட்டார்கள். ஆனால் என் இயேசு என்றளவுக்கும் என்னை விட்டு விட்டு போகவில்லை. என்னை நேசிக்கிறார், என்னை அன்பு செய்கிறார். என் மாம்சத்தின் சிநேகிதர்கள் எல்லாம் என்னை கைவிட்டு விட்டார்கள். அன்பாய் பேசி கொண்டிருந்த ஒருவர் கூட போய்விட்டார்கள். யாருமே எனக்கு இல்லை. எனக்கு நண்பர்கள் யாருமே இல்லை. சிநேகிதிகள் யாருமே இல்லை. என் இயேசு தாங்க எனக்கு எல்லாம். இயேசுவின் ஆணைப்படி ஆசாரியராக்கப்பட்டது எவ்வளவு விசேஷத்த காரியம் பாருங்க. இந்த ஊழியத்தை நான் எடுக்கும் பொழுது நான் நினைச்சேன், வேண்டாம் விட்டுடலாம், என்னால் முடியாது. இப்பதான் தெரியுது விசேஷித்த காரியம் இந்த ஊழியங்கள். எபிரேயர் 7:25 கடைசி வாக்கியத்தை பார்க்கும் பொழுது, இயேசு எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவர்களாய் அவர்களை முற்றும் முடிய ரட்சிக்க வல்லவராயிருக்கிறார். இயேசு எப்பொழுதும் உயிரோடு இருக்கார். நேற்று இருந்தார், இன்னைக்கு இல்லை. இன்னைக்கு இருந்தவங்க நாளைக்கு இல்லை. ஆனால் உங்களை படைத்த இயேசு, என்னை படைத்த இயேசு, நீங்கள் ஆராதிக்கிற இயேசு, நான் ஆராதிக்கிற இயேசு வல்லவராயிருக்கின்ற காரணத்தினாலே
அவர் சொல்லுகிறார், நான் எப்பொழுதும் உயிராய் இருக்கிறேன், உன்னை ரட்சிக்க வல்லமை உடையவராய் இருக்கிறேன் என்று இயேசு சொல்லி இருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் 16ஆம் வசனத்தை பார்ப்பீர்களேயானால், அவர் பரிசுத்தர். இந்த மெல்கிசதேக்குக்கு கொடுக்கப்பட்டுள்ள அனைத்து பட்டங்களும் இயேசுவுக்கு கொடுக்கப்பட்டு இருந்தது. மெல்கிசதேக் இயேசுதான். ஏன்னா உலகத்தில் யாரும் தாய் தந்தை இல்லாமல் பிறக்கவே முடியாதுங்க. யாரும் பிறக்கவே முடியாது. இயேசுவுக்கு தான் பாருங்க, தெய்வத்திற்கு தகப்பன் யார் என்றால் அவரே தகப்பன், தாய் யார் என்றால் அவரே முன் குறித்த அந்த மரியாள் தான் தாய். அந்த அம்மா கூட பாருங்க, உலகத்தில் இருக்கும் பொழுது அவரை படைத்து பெற்று எடுத்த தெய்வம். தாயில் சிறந்த கோயிலும் இல்லை என்று சொல்லுகிற அந்த அம்மா, உலகத்தில் அந்த அம்மா அவர் கருவறையில் இருக்கும் பொழுது கோயிலாக இருந்தார்கள். ஏன்னா இவர் ஆண்டவர் இல்லையா, ஆண்டவர் இருக்கணும் கோயில் தானே. ஆண்டவர் எடுக்கணும் சும்மா வெறும் சத்திரமா இருக்குமா என்ன? இல்லை, கோயில் தானே. எனவே எனக்கு பிரியமான என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, நீங்கள் சொன்ன வசனங்களை எல்லாம் தியானித்து பாருங்கள். மெல்கிசதேக்கை போன்று ஆண்டவர் உங்களையும் மாற்ற விரும்புகிறார். அவரை போன்று நீங்களும் மாற வேண்டும் என்று ஆசிக்கிறார். நீங்கள் துவக்கமும் முடிவு வரை நீங்கள் ஆண்டவரை நேசிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். மனுஷரை நேசிக்கிறதை விட்டு விடுங்க. ஒரு மனிதன் தண்ணீரில் தூக்கி எறியப்பட்டான். அவன் தண்ணீரில் எதுவுமே கிடைக்காத போது ஒரு துடுப்பை பிடித்து கொண்டு நீந்தி கொண்டிருந்தான். ஒரு படகு கிடைத்தது அவனுக்கு ஏற. அவன் படகில் ஏறும் பொழுது அந்த துடுப்பை தூக்கி எறிந்து விட்டான். இனி எனக்கு இந்த துடுப்பு தேவையில்லை, படகிலே ஏறிவிட்டேன். ஒரு குருடன் 10 ஆண்டுகளாக ஒரு கம்பை எடுத்து வைத்துக் கொண்டு தட்டி 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 நடந்து கொண்டிருந்தார். ஒரு நாள் அருள்நாதர் இயேசு அவனுக்கு தரிசனமாகி, உனக்கு என்ன வேண்டும் என்று கேள் என்று சொன்ன பொழுது அவன், ஆண்டவரே, நான் பார்வை பெற வேண்டும் ஆண்டவரே என்று சொன்னான். ஆண்டவர் அவனுக்கு பார்வை கொடுத்த உடனே 10 ஆண்டு காலமாக அவனை வழிநடத்தி கொண்டிருந்த அந்த கொம்பை தூக்கி போட்டான். ஆண்டவர் கேட்டார், ஏன்பா தூக்கி போட்டான்? இல்லை ஆண்டவரை, இனிமேல் இது எனக்கு தேவையில்லை, ஏன்னா எனக்கு கண்ணு தெரியுது, இந்த கொம்பு எனக்கு தேவையில்லை. நினைத்து பாருங்க, 10 ஆண்டு காலமாக அவனோடு இருந்த கோல் அவனுக்கு தேவையில்லாமல் போய்விட்டது. ஒருவேளை உன் தாய் தந்தை உன்னை தூக்கி போடலாம், ஒருவேளை உன் கணவர் உன்னை தூக்கி போடலாம், ஒருவேளை உன் பிள்ளைகளும் உன்னை தூக்கி போடலாம். கவலையே படாதே. உன்னை படைத்தவர், ஒரு குறையும் இல்லாமல் உன்னை படைத்தவர் என் தேசு, ஒரு குறையும் இல்லாமல் உன்னை படைத்தவர் என் அருள்நாதர் இயேசு. அவர் இருக்கிறார் நித்தமும் உன்னை பாதுகாக்க, அவர் இருக்கிறார் நித்தமும் உன்னை வழி நடத்த. பழைய ஏற்பாட்டிலே மெல்கிசதேக்காய் ஆபிரகாமுக்கு அப்பமும் ரசமும் கொடுத்த தேவன், புதிய ஏற்பாட்டிலே உங்களுக்கும் எனக்கும் அப்பத்தையும் ரசத்தையும் எடுத்து பிட்டு கொடுத்து, இது என் சரீரம், இது என் ரத்தம், இதை வாங்கி பருகுகள் என்று சொன்னார். அந்த தெய்வம் இன்றும் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்கிறார், இந்த வார்த்தை என் அப்பமாய் உங்கள் கரங்களில் இருக்கிறது, இந்த வார்த்தையை பிடித்துக்கொள், நீ நன்றாக இருப்பாய் என்று சொல்லுகிறார். அது நன்றாக இருப்பாய் என்று சொல்லுகிற அந்த தேவனிடத்தில் நீங்கள் என்ன சொல்ல போகிறீர்கள்? நான்சி, நீ நல்லா இருப்ப, ஏன்னா நீ நல்ல பங்கை தேர்ந்தெடுத்துக்கிட்ட. ஆண்டவரனோடு நித்தமும் இருப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். உனக்கு வரும் எல்லா துன்பங்களில் இருந்தும் இந்த தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வசனங்கள், இந்த வேலைக்காரன் உனக்காக ஜெபித்து கொண்டே இருப்பேன். உண்மையில சொல்றேன், எவ்வளவு துன்பம் வந்தாலும் சோர்ந்து போகாதே. உன் பிள்ளையை நன்றாக படிக்கவே, நீ நன்றாக இருப்பாய். நிச்சயமா சொல்ற, நீ நல்லா இருப்ப, ஏன்னா நீ தேர்ந்து கொள்ளப்பட்டது நல்ல பங்கை.
ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார். இதே போன்று இதை பார்த்து கொண்டிருக்கிற அருமை சகோதரனே, சகோதரியே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே தெய்வம் என்று விசுவசியுங்கள். ஆதியிலிருந்து தேவன் உங்களையும் என்னையும் பார்த்து கொண்டிருக்கிறார். நீங்களும் நானும் விசேஷித்தவர்கள். உங்களையும் என்னையும் தேவன் கைவிடுவதே இல்லை. துவண்டு போகாதீங்க, நல்லா இருப்பீங்க. ஆதியிலே மெல்கிசதேக்காய் தோன்றிய இயேசு கிறிஸ்து ஆபிரகாம் உருவாவதற்கு முன்னரே நான் இருக்கிறேன் என்று யோவான் 8:58 சொன்ன இயேசு கிறிஸ்து உங்களோடு இருப்பார். நீங்கள் நல்லா இருப்பீங்க. God bless you all.